ஹாய் ஹலோ மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு சத்யா. இன்னைக்கு வீடியோவில் ஜென்ஸ் ஷர்ட் ஃபுல்லாகவே, அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு எல்லாமே எப்படி அளவு சட்டையிலேருந்து அளவுகள் எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் கவனமாக பார்த்து கற்றுக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் டெக்னிக் ப்ராப்ளம் இருந்ததுனால நான் ஃபஸ்ட்டே வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து சட்டையோட அளவு 30 இன்ச்சு மேலே ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் கீழே நம்ம வந்து இதன் லிபர்ட்டி மாடல் அது மடித்து நம்ம தைப்போம் இல்லையா, ஒரு ஷேப் வரைவோம். அதுக்காக 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். 31.5 இது லென்த்து. அதுக்கப்புறமா நம்மளோட இந்த ஷர்ட்டோட மெஷர்மெண்ட் என்னன்னா 40 சைஸு. 40 சைஸை 40யை 4 டிவைட் பண்ணால் 10 வரும். 10ல் 1.25 மைனஸ் பண்ணும்போது மீதி இருக்கிற இது 8.75 நமக்கு இந்த செஸ்டோட அளவு மார்க் பண்ணும். 8.75 செஸ்ட் அளவு 8.75 மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த பீஸை கரை பக்கம் இருக்கிறத ராங் சைடு ரைட் சைடு பார்த்துட்டு போட்டுட்டு இந்த கரை பீஸை நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடணும். ஏன்னா இதை கட் பண்ணி எடுத்துடணும், இது தைக்க முடியாது. அப்படியே தைச்சோம்னா நம்ம அப்படியே முறுக்கிக்கிட்டு வரும், கரெக்டாக தையல் நேராக வராது. இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துட்டு அங்கிருந்து 1.5 இன்ச்சு நம்ம இது வந்து ஹை பட்டிக்கும் பட்டன் பட்டிக்கும் நம்ம வந்து 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து 3/4 இன்ச்சு நம்ம இந்த பட்டனுக்காக இதை நம்ம மார்க் பண்ணி இங்கிருந்து தான் நம்ம அளவுகளை மார்க் பண்ணணும். இங்கிருந்து 10 + 2 10 + 2 இன்ச். அதே மாதிரி இங்கே 10 + 2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கும் மிடில் பாயிண்ட் பார்த்து ஒரு 1/2 இன்ச்சு உள்ள நம்ம கொஞ்சம் உள்ள ஷேப் வைக்கணும். அப்போதான் சட்டை வந்து இந்த இடம் கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும் ஜென்ஸுக்கு. அப்போ இந்த 1/2 இன்ச்சு நம்ம ஷேப் வைக்கணும் உள்ளுக்கு தள்ளி. அப்புறம் இந்த இங்கே நெக்கு மார்க் பண்ணிக்கணும். இது 2.75, இது 2.5. காலர் வந்து 15, அதை 6 டிவைட் பண்ணணும். இங்கிருந்து ஷோல்டர் இது வந்து 18ல் பாதி 9.25. 9.25 ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. 9.25 ஒரு 1/2 இன்ச்சு 9.75 ஷோல்டர் அளவு. அப்படி நம்ம ஹார்மோல் மார்க் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டு அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு வந்து இவ்வளோதான் வேலை. நம்ம இப்போ இதை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த கரை பீஸ் நம்ம ஞாபகமாக கட் பண்ணி போட்டுடலாம். தூக்கி இப்போ இங்கிருந்து நெக்கை கட் பண்ணுவோம். அப்போ அதுக்கப்புறம் நம்ம இங்கே நெக்கில் இருந்து 2 இன்ச்சு நம்ம வந்து இறக்கி டவுன் பண்ணணும். 2 இன்ச்சு இறக்கி டவுன் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து கீழே 2 வைக்கலாம். ஆனால் இந்த 40 இன்ச்சுக்கு 1.25 கூட போதும்.
ஃப்ரண்ட்டோட பார்ட் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ பேக் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். அப்படியே இந்த ஷர்ட் கிட்ட நம்ம திருப்பி போட்டுக்கணும். அதாவது ஃபோல்டிங்னா கட் பண்ணுறவங்க சைடு நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, நம்ம சைடு இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே எடுத்து இப்போ திருப்பி போட்டுக்கணும். ஃபோல்டிங் வந்து நம்ம சைடு இருக்கிற மாதிரியும் போட்டுக்கணும். பாருங்க, ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்ல போகிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ இதை இந்த 3/4 இன்ச்சுக்கு பட்டனுக்காக 3/4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண இல்லைங்களா, அந்த கோட்ல தான் இந்த ஃபோல்டிங் வைக்கணும். இப்போ இதுதான் அளவு. இன்னும் கூட கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாம இதுதான் அளவு, ஃப்ரண்ட்டோட அளவு. இந்த ஃப்ரண்ட் அளவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். இப்படி வரும். நம்ம பீஸை வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாம எப்படி இது கட்டிங்ல 1 இன்ச்சு நம்ம இறக்கி மார்க் பண்ணுவோம். அப்போ இந்த கட்டிங்ல போயிடும். ஆக மொத்தம் நமக்கு 1 இன்ச்சு நம்ம டவுன் பண்ணணும். இப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம 1.5 இன்ச்சு கீழே டவுன் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்றேன். இப்படி வரும். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இப்படி போட்டுட்டு அப்படியே இந்த 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இதில் கொண்டு வந்து சேர்த்தணும். இப்போ இங்க 3 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்ச்சுக்கு இப்போ இது எவ்வளோன்னு பார்க்கணும். 11.5 இருக்கு இல்லைங்களா? 11.5ல பாதி 5, 5.5, 5.75. இந்த 5.75க்கு நம்ம இங்க மார்க் பண்ணி நம்ம அந்த ஷேப் எடுத்துடலாம். இப்போ இங்கிருந்து இப்படி வரும். அவ்வளோதான் பேக்கோட பார்ட் கட்டிங். அவ்வளோதான். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே தான் கட் பண்ணணும். பேக் பார்ட் ஸ்ட்ரெயிட்டா கட் பண்ண ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கட் பண்ணணும். அவ்வளோதான், பேக் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இந்த பீஸை அப்படியே மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம வந்து ஹார்ம் ஹோல் வந்து 18,
18ல் பாதி 9. ஹார்மோல் வந்து நமக்கு என்ன ஹார்மோல் வந்து 18. இந்த ஷர்ட்டோட அளவு 18ல் பாதி 9, 1/2 இன்ச்சு நம்ம லூஸ் வைப்போம், அதாவது 9.5. நம்ம மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு ஆகும்போது 10 வேணும் நமக்கு. 10 வந்து நமக்கு வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். தாராளமாக வைக்க முடியும். இப்போது ஸ்லீவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பிசுறு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு. இந்த ஸ்லீவை நம்ம அளவு பார்த்துக்கலாம். ஸ்லீவ் லென்த் எவ்வளோன்னு பார்த்தேன். ஃபுல் ஸ்லீவ் லென்த்து 25. இப்போ இந்த 25ல் இது 2.5 இன்ச்சு இந்த கப்பு போயிடும். கேன்வர்ஸ் வைப்போம் தனியாக, நம்ம வந்து கேன்வர்ஸ் ஒட்டி நம்ம அட்டாச் பண்ணுவோம். இது 2.5 இன்ச்சு போயிடும். அப்போ 25ல் 2.5 போச்சுன்னா 22.5 வரும். 22.5 மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 23 கீழே. இது ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால பாருங்க 9.5 வருது. மடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு 10. இப்போ இது எவ்வளோ இங்கே டவுன் பண்ணியிருக்காங்க கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். 22.25, 17.25. 17.25 அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் லென்த்து 24. இதுதான் ஸ்லீவோட. தாராளமாக நமக்கு வந்து 10 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூட வருது. ஸ்லீவ் லூஸ் வந்து ஸ்லீவ் லூஸ் வந்து நம்ம ஒரு 2 ஃப்ளீட் வைப்போம் கைக்கு. அது வந்து 6.25 வச்சுக்கலாம். நம்ம 6.25 தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச். ஓகே, இப்போ நம்ம ஷேப் ஸ்கேலில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிடில் வந்து நம்ம ஒரு கட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கவத்தட்டு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு கவத்தட்டு எடுத்துக்கலாம். இருக்கு இல்லைங்களா? இதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்
எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பேக்குக்கு வந்து நம்ம ஒரு ஓப்பன் பண்ணணும். அதாவது சட்டை பேக் சைடுக்கு ஒரு ஓப்பன் வரும். இந்த ஓப்பன் நம்ம ஒரு 5.5 இன்ச் கட் பண்ணிக்கலாம். இந்த பேக் வந்து எப்படி அந்த ஓப்பன் மார்க் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. இதுக்கு ஒரு அரைக்கத்து போட்டோன்னா நமக்கு அடையாளம் இருக்கும். இப்போ இதுக்கு அரைக்கத்து போட்டுட்டு இது சென்டர் பண்ணணும். அதாவது ரெண்டு 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 பீஸ் மட்டும் எடுத்து அரைக்கத்து போட்டுக்கலாம். அரைக்கத்து போட்டுட்டு இப்போ ஓப்பன் வைக்கிறதுக்காக இது சென்டர் பாயிண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு 5.5 இன்ச் நம்ம ஓப்பன் வைக்கணும். இந்த 5.5 இன்ச் நான் இப்போ திருப்பி காட்டுறேன். ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணக்கூடாது. பேக் சைடு சென்டர் பாயிண்ட் பார்த்துட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை மறுபடியும் அதுலேருந்து மிடில் பண்ணிட்டு 5.5 இன்ச்சுக்கு நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ் ஃப்ரண்ட்டு பேக்கு முடிஞ்சிருச்சு, ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம யோக் பீஸ் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி இதை எடுத்துட்டு நம்மளுக்கு லென்த்து வந்து 6 இன்ச்சு வேணும். எவ்வளோ இருக்கு பார்க்கலாம். இது பத்தாது. இதை வச்சு பார்க்கணும். அதாவது பேக் பீஸ் இருக்கு இல்லைங்களா, நம்ம பேக்கில் தான் இந்த ஹியோக்கு அட்டாச் பண்ணுவோம். அதனால் எவ்வளவு அளவு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டா இவ்வளோ இருக்குது. நம்ம இந்த பீஸை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதனால் இன்னும் நம்ம மிடில் பண்ணலாம். மிடில் பண்ணலாம். நமக்கு இந்த பீஸ் எல்லாமே தேவைப்படும். காலருக்கு, கப்பு வந்து கேன்வாஸ் ஓட்டுறதுக்கு, இது எல்லாத்தையுமே தேவைப்படும். வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கஷ்டம் அப்புறம் தைக்கிறது. இன்னும் மிடில் பண்ணலாம். இது போதும். இப்போ நமக்கு தேவை 6 இன்ச்சு வேணும். இந்த லென்த் வந்து 6 இன்ச்சு வேணும். இப்போ இந்த கரை பீஸ் வந்து நம்ம கோடு போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இதிலிருந்து 6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணணும். ஆறு இன்ச்சு இங்கே வருது. இப்போ நம்மளுக்கு இந்த பீஸ் இந்த இடம் கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே நம்ம எப்படியும் நெக்கு வெட்டிட்டு இதை டவுன் பண்ணுவோம். அதனால் இது சரியாக இருக்கும். இப்போது இங்கே நம்ம இந்த இடம், அதாவது யோக் பீஸில்
இந்த இடம் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். 3 இன்ச் இருக்குது. மேலே பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு, கீழே பிடிக்க ஒரு 1/2 இன்ச்சு, 3 ஒரு 4. அப்புறம் இது மிடில் எவ்வளோ இருக்குது பார்த்துக்கலாம். 4 ஒரு புள்ளி இருக்குது. 4.25 வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கிருந்து 1.5, இங்கிருந்து 2.5 நெக்கு, அதாவது காலர் நெக்கு. அப்புறம் இங்கிருந்து 2 டவுன் பண்ணணும். அப்புறம் இந்த மிடில் பார்த்துட்டு இது இருக்கு இல்லைங்களா, 4.5 வருது இல்லையா, 4.5 2.25க்கு நம்ம ஒரு 5.5 இன்ச்சுக்கு உள்ள நம்ம ஒரு ஷேப் எடுக்கணும். அதாவது எப்படின்னா இப்படி அதுக்கப்புறம் இது வந்து நம்ம நெக்கு வரைஞ்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த பீஸு கரை பீஸை நம்ம வெட்டி கட் பண்ணிடணும். இப்போ நெக் வெட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இன்னும் கூட கொஞ்சம் ஷேப் எடுக்கலாம். ஷேப் எடுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதை கூட நம்ம வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்புறம் தைச்சிட்டு கூட நம்ம ஒரு புள்ளி 2 புள்ளி இப்படி வந்தால் கூட, எக்ஸ்ட்ரா இருந்தால் பரவாயில்ல, கம்மியாக இருந்தால் தான் கஷ்டம். ஓகேங்களா? அவ்வளோதான் யோக் பீஸு. இப்போ இது ஃப்ரண்ட்டு, இது பேக் பீஸு, இது ஸ்லீவு, இது யோக். இவ்வளோதான் ஷர்ட்டு. ஷர்ட்டோட மெஷர்மெண்ட் எல்லாம் இவ்வளோதான் கட்டிங்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வந்து காலருக்கு, அப்புறமா கப்பு கேன்வாஸ் ஒட்டுவோம், அப்புறம் இந்த பேக் சைடு ஓப்பன் வச்சோம்னா அதுக்கு தைக்கணும். அதுக்கெல்லாம் இது தேவைப்படும். எதுவுமே வேஸ்ட் ஆகாது. எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த துணி வேணும். அவ்வளோதான். ஷர்ட் வந்து கட்டிங் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கவனமாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷர்ட் கட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான். கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோமா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நம்ம வந்து நல்லா ஞாபகமாக அதை கற்றுக்கிட்டு அதை நம்ம தைச்சோம்னா கண்டிப்பாக எந்த கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் அது நம்மளால் செய்ய முடியும். அப்படின்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களோட சைஸ் என்ன சைஸ் வேணும், என்ன கிளாத் வேணும், லெனின் கிளாத் வேணுமா இல்லை காட்டன் வேணுமா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது இல்லைங்களா மெட்டீரியலில். அந்த மாதிரி உங்களுக்கு எது நீங்கள் லைக் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களோட ஷர்ட் சைஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்புவோம். எங்ககிட்டயே மெட்டீரியல் இருக்குது. இல்லை இதில் உங்களுக்கு ஏதாவது கலர் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். பாருங்க, பிஸ்தா கலர், லைட் கோல்டு கலர், ஆரஞ்சு கலர், ரோஸ் மில்க் கலர், லைட் பிங்க் கலர்,
ஆஃப் ஒயிட் கலர், லைட் ஆரஞ்ச், ஸ்கை ப்ளூ, அதுலேயே 2 கலர் இருக்குது, செக்குடும் இருக்குது. இது வந்து சாண்டுள்ள செக்குடு, டார்க் ப்ரௌன், அதே மாதிரி தான் இதுவும் 2 கலர் வரும். லைட் கிரே, இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வேணும்னாலும் இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் சொல்லலாம். அப்புறம் என்ன சைஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கொரியர் அனுப்புவோம். இவர் என்னோட சன்னு. இவரோட ஆஃபீஸ் வேர் ஃபுல்லாக நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள் இந்த ஷர்ட் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்கள். அவருக்கு ஒரு ஃபிட்டிங்கு, அப்புறம் அவர் என்ன மெட்டீரியல் கேட்குறாரோ, லெனின் கிளாத் கேட்பார், காட்டன் கிளாத் கேட்பார். இந்த சீசன் தகுந்த மாதிரி இப்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா காட்டன் கேட்பார். அந்த மாதிரி அவர் என்ன மெட்டீரியல் கேட்குறாரோ அதை வாங்கிட்டு வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார் பாருங்கள். இந்த ட்ரெஸ்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய கலர்ஸு, ஸ்டைலு, அந்த மாதிரி எப்படி கேட்குறாரோ அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். உங்களுக்கும் அது போல் நான் பண்ணித்தரேன் நிச்சயம். நிறைய சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அது எல்லாமே. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஜென்ஸ் ஷர்ட் தைச்சி கொடுக்கணும், ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் பிரதர்ஸ்க்கு பண்ணக்கூடாது? நிறைய பேர் லேடிஸ்க்கு பண்ணுறாங்க, ஏன் நம்ம பிரதர்ஸுங்களுக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதனால் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இது புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முழுக்க மற்றவங்க மேலே இருக்கிற அக்கறை, மற்றவங்க மேலே அன்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. அது இருந்தாலும் ஆனால் என்னோட நலன்லையும் என்னுடைய விஷயங்களுக்காகவும் நான் இதை பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன். அதே சமயத்தில் இந்த பிஸ்னஸ் வந்து உண்மையாக பண்ணணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். இதில் எந்த விதமான பொய் பேச்சோ பொய் விஷயமோ இருக்கக்கூடாது. ஒரு பொருள் நாங்கள் உங்களுக்கு தயாரித்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு அதில் என்ன விஷயம் இருக்குது என்ன அப்படின்றத உண்மையை சொல்லணும். உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக இருக்கணும். அது சாப்பிட்ற ஒரு பொருளாக இருந்தாலும் ஆரோக்கியத்தை தரணும், உண்மையை சொல்லணும் அப்படின்னு. இப்போ தமிழக மக்கள் எவ்வளோ பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஆதரவு கொடுக்குறீங்க. ஏன்னா கடின உழைப்புக்கும் உண்மைக்கும் கண்டிப்பாக ஆதரவு தமிழக மக்கள் கொடுக்குறவங்க, அது நல்லா தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி எனக்கும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு நான் உண்மையாகவும் கடின உழைப்பாகவும் நேர்மையாகவும் கண்டிப்பாக நான் இருப்பேன். அதனால் இது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி 28 பொருட்கள் தயாரித்து சேஃபாக ரொம்ப உங்களுக்கு பியூராக ஒரிஜினலாக உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அதாவது கம்பு மாவு, ராகி மாவு, செக்கு எண்ணெய், அப்புறம் இயற்கை எண்ணெய், அதாவது மூலிகை எண்ணெய், ஹேர் ஆயில், அது அப்புறம் கருவேப்பிலை பொடி. நம்ம சீக்கா போடுறது மட்டும் இல்லை, ஹேர் ஆயில் தலையில் தேய்க்கிறது மட்டும் இல்லை, அது மட்டும் நமக்கு முடி பிரச்சனை தீர்ந்துடாது, குறையும். அதே சமயத்தில் நம்ம உள்ளுக்கு சாப்பிட்ற விஷயம் கூட நம்ம கண்டினியூவாக பண்ணுறப்ப நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் முடி. அதாவது கருவேப்பிலை கூட நம்ம அப்படியே பறித்து அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து எவ்வளோ மருந்துகள் போடுறாங்கன்னு பொதுவாக தெரிஞ்ச விஷயம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த மாதிரி ஒரு 28 பொருட்களை தயாரித்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நான் அதில் எல்லா விஷயம் எப்படி பண்ணுறதும் உங்களுக்கு வீடியோ போடுவேன். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் நான் இலவச தையல் பயிற்சி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கொஞ்சம் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கற்றுக்குறாங்க. இப்போ ஒரு 1 வீக்காக என்னால் எடுக்க முடியல, உடம்பு முடியாதனால. அதனால் கண்டினியூவாக அதுக்கப்புறம்
வாரம் கண்டினியூ ஆக போகுது. கிட்டத்தட்ட 10 days கிளாஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போயிடுச்சு. நேர்லேயும் வந்து கற்றுக்குறாங்க. அந்த மாதிரி கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது இவ்வளோதான். இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் சகோதரியா, உங்கள் தங்கச்சியா, உங்கள் அக்காவா, இல்லை உங்கள் அம்மாவா என்னை நினச்சி நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படியாக கேட்குறேன். கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்க. அவ்வளோ அன்புள்ள மக்கள் தமிழக மக்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி.